ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வாழ்க்கையில் வந்து எல்லாமே வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஆளை போட்டு செய்கிறது, அதுக்கப்புறம் மொத்தமாக செய்கிறப்ப எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆளாக அதிலே படிப்பறிவு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ், அதாவது சிறு தொழில் ஆரம்பிக்கணுங்கும் போது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா எனக்கு எழுத பிடிக்கவே தெரியாது. இப்போ வந்து பாருங்கள், இதில் எதையுமே நான் காட்ட முடியாது. திலீப்பா வந்து எழுதி கொடுறானே, ஒன்றுமே சொல்லலை. எனக்கு எழுதி கொடுத்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சு இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல. இப்போ உங்கள் அண்ணன் தான் எனக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு, அந்த கவர் வந்து ஒட்ட முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா ரொம்ப தூரம் போகிறது வந்து சிந்திடக்கூடாது. ஏற்கனவே அப்படி தான் நாங்கள் கொரியர் போட்டு தேவையில்லாமல் அது ஒரு விளங்காத கொரியர் அப்படிங்கிறனால இங்கே பாருங்கள். இது எவ்வளோ தெரியுமா? 10 கவர் 80 ரூபா. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கொரியர் சார்ஜ் சேர்த்து போட்டு விட்ருங்க. ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகலை. இந்த பாருங்கள், இந்த கவரே 10 கவர் 80 ரூபா. கொரியர் சார்ஜு நீங்கள் அரை கிலோ போட்டாலும் 80 ரூபா தான், 1 கிலோ போட்டாலும் 80 ரூபா தான். அது அரை கிலோ வாங்குறது 1 கிலோ வாங்குறது உங்களோட விருப்பம். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவர், இந்த கவர், இந்த இப்படி காட்டு, இந்த கவர் இது வந்து ஒரு ரேட்டு. அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு ரேட்டு வரும்போது இதில் ஒன்றுமே இல்லை. இதை அவர்கிட்ட சொன்னால் அவர் என்னை திட்டுவார். அதனால தான் நான் சொல்லாமல், சரி என் தங்கச்சிகளுக்காக ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்த 10 பேத்துக்கு கொரியர் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ கொரியர் சொன்னேன், 2 பேரும் வந்து எனக்கு காசு போட்டு விட்டாங்க. இன்னொரு விஷயம் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு அட்ரஸும் ஜிபே பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட்டு போய் டிக்கு காமிக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. தனியாக அனுப்பாதீங்க. ஏன்னா உள்ளே போய் உங்களை நான் ஷேர் பண்ண முடியலை. அட்ரஸும் அந்த ஸ்கேன் பண்ணதே அனுப்பினா வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் என் பேர் மேலே காட்டும், கீழே 500 ரூபா டிக்குன்னு ஓகே காட்டும், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே உங்கள் அட்ரஸ் அதை எழுதி அனுப்பினா தான் நான் வந்து பார்க்க முடியும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் இப்போ வந்து நான் எல்லாமே டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். உண்மையாலுமே ஒரு 10 நிமிஷம் வேலை எனக்கு பண்ண தெரியல. உங்கள் அண்ணன் சூடு பண்ணிச்சு. அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேப்பு போட்டிருக்கேன். நிறைய டேப்பு தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு பயம். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. இந்த விஷயம் சாதாரண உண்மையிலே எனக்கு இல்லை. உன்னோட என் தங்கச்சியை சந்தோஷமாக இருக்கட்டும் சாப்பிட்டுட்டு. நான் எப்போவுமே சாப்பிட்றது. இதில் சொல்லப்போனால் ஒரு வருத்தமான விஷயம், என் தங்கச்சிக்கு இல்லை. என் தங்கச்சிக்கு அடுத்த ஷிஃப்ட்டு தான். இப்போ வருவா அவர் கட்டி இருங்க. என்ன இருக்குது இதில்? கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஒரு 50 மல்லித்தூள், இதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த தூள் பார்த்தீங்கன்னா ஒரு துணி கூட நான் எடுத்து வைக்கல. இந்த பாருங்க, முடிஞ்சிச்சு. சரியா? அதனால் இதை வந்து இப்போதைக்கு ஒரு செட்டு தான் வாங்கினேன். நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லை. கடவுள் மேலே சத்தியமாக ஒரு 500 ரூபா கிடச்சிருக்கு. எனக்கு 500 ரூபா கிடைக்கும், இவ்வளோதான். முருகன் மேலே ஆணையாக வேறு ரூபா எதுவுமே எனக்கு மிச்சம் கிடையாது. சரி, பரவாயில்ல. ஏன்னா நம்மளோட டேஸ்ட்டை வந்து பிள்ளைகளுக்கு தங்கச்சிகளுக்கு கொண்டே சேர்க்கணும். நாளைக்கு வந்து அதுவே எனக்கு பெரிய ஆர்டராக வரலாம். அப்படிங்கும்போது எடுத்தோடனே எனக்கு பெரிய லாபம் வேணும், அப்படி வேணும், இப்படி நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டு என் தங்கச்சிகளும் என் தங்கச்சி புருஷங்களும் நல்லபடியாக நல்லா இருக்குது, இது எங்கே இருக்குது, நீ வாங்க அப்படின்னு எல்லாரும் எல்லா பக்கமும் ஷேர் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து பெரிய முதலீடு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வேலை ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளா. நேற்று வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வச்சு அந்த வெயில் வந்து மறையிறதுக்குள்ளேயே திருப்பி அள்ளி வறுக்கிற ஒரு சில பொருட்கள் இருக்குது, அது வறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அரிசி அதை அளந்து போட்டு பொரியரிசி வறுத்து கருக விட்டுறக்கூடாது. எதையுமே கருக விடக்கூடாது. ஒரு பொன்னிறமாக மிஷினில் கொண்டு போய் அரைச்சி அதை கொஞ்சம் நேரம் காய போட்டு திருப்பி வீட்டில் கொண்டு அதை ஃபுல்லாக ரொம்ப திறந்து வச்சிடக்கூடாது. அந்த காரம் அந்த கலர் எல்லாமே மங்கி போயிடும். அதை ஆற வச்சு திருப்பி பேக் பண்ணி என்ன பண்ணியாச்சு. இப்போ நான் யாருக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அட்ரஸ் காட்ட மாட்டேன், பேர் மட்டும் படிக்கிறேன். என் தங்கச்சி துர்காஸ்ரீ. சரியா? துர்காஸ்ரீக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் மசாலா, 1/2 கிலோ மல்லித்தூள், பியூரான மல்லித்தூள், ஆக்சுவலி எந்த கலப்படமும் கிடையாது. ஏன்னா சாப்பிட்ற பொருள் நான் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஒரு இது பார்ப்பேன். அதனால் 1/2 கிலோ மல்லித்தூள், 1/2 கிலோ கரம் மசாலா துர்காஸ்ரீக்கு. சரியா? அதாவது வந்து எந்த ஊர்? இது ராமநாதபுரம், கோயம்புத்தூர். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்டி போடவில்லையா, அவள் தான் எனக்கு டுமுக்கூர் புளி எனக்கு அதெல்லாம் கேட்டாங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு மசாலா ஐட்டம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். சரியா? ஜட்டி போடவில்லையா, உன் பேர் இங்கிலீஷில் எழுதியிருக்குடி, எனக்கு தெரியலடி, அதனால் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜட்டி போடவில்லையாவுக்கு 1/2 கிலோ மட்டன் மசாலா வந்து இந்த பாருங்கள் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது யார்? திவ்யா ஈரோடா. ஐயோ என்னடி ஊறுது? திவ்யான்னு சொல்லி ஊர் போட்டிருக்குது. இது என்னடி ஊறுது? THANYA திவ்யா தானே? இந்தாங்க திவ்யாவுக்கு. சரியா? திவ்யாவுக்கு வந்து பின்னாடிலாம் எங்கள் நம்பர், அதனால் நான் தாராளமாக காட்டுவேன். திவ்யாவுக்கு வந்து பேக் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்மபுரி சக்திவேல் எங்களுக்கு வந்து அவன் தான் ஆர்டர் கொடுத்தான். இதுக்குள்ளே சின்னதாக உங்களுக்காக ஒரு கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட் அப்படின்னா, உங்களுக்கு அளவு தெரியாது அப்படிங்கிறனால நானே ஸ்பூன் ஆர்டர் போட்டு, இந்த ஸ்பூனில் இன்றைக்கி அக்கா எப்படி போட்டனோ 3/4 கிலோ மட்டன், 1 கிலோ மட்டனா 3 ஸ்பூன் தாராளமாக போடுங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த டைம் வந்து எங்களுக்கு மல்லித்தூளும் சேர்த்து போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மல்லித்தூளும் அரைச்சி உங்களுக்கு தர்றேன். ஆனால் வந்து பியூரான மல்லித்தூள். சரியா? நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் தான் போட்டு வச்சேன். அதனால் வந்து அடுத்து வந்து சக்திவேல் அவனுக்கு வெறும்
மட்டன் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். அடுத்த வாட்டி வந்து மல்லித்தூள் சேர்த்து போடுறேன். சரிங்களா? கொஞ்சம் பட்ஜெட்லாம் இடிக்குது மாத கடைசியில். என் தங்கச்சி இருக்கா, நல்லா பெரிய மனசுக்காரி, தாராள மனசுக்காரி. அவள் போட்ட அந்த காசை வச்சு தான் இது பூராமே நான் வாங்கினேன். இன்னும் அண்ணன் எனக்கு கொடுக்கல, நான் இருக்கிறத வச்சு சமாளித்து இனிமேல் தான் நாங்கள் அதை எடுக்கணும். எடுத்து ஏன்னா எனக்கு போட்டு விட்ருக்கீங்க, நான் போய் அதை ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் தான் எனக்கு தெரியும். அடுத்து வித்தியா கோயம்புத்தூர், சரியா? அவளுக்கு சரியா 1/2 கிலோ மட்டன் மசாலு. இதை நான் உங்களுக்கு இது பண்ணாமல் காட்டாமல் உள்ள வச்சுட்டு இப்போ கவர் பிச்சா போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, இது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு ஃபாரின் போகுது. அதனால் இது வந்து 1 கிலோ மட்டன் மசாலா, அவளுக்கே 2 கிலோ கொடுக்கணும். அவள் என்ன சொன்னா, அக்கா பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கா, அடுத்து கூட எனக்கு போட்டு விடுனா, ஐ லவ் யூ. அதனால் வந்து இதில் 1 கிலோ, இதுவே 1 மாதத்துக்கு வரும். அதனால் 1 கிலோ மட்டன் மசாலா வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என் தங்கச்சிக்கு 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என் தங்கச்சிக்காக மல்லித்தூள் 1/2 கிலோ இருக்குது, மட்டன் மசாலா 1 கிலோ இருக்குது. இதுக்குள்ளே வந்து டுமுக்கூர் புளி, கருஞ்சீரகம், சப்ஜா விதை, மிளகு, சுக்கு, பனங்கற்கண்டு எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு வந்து வேறு வாங்கல் அடிப்பில் நான் வீட்டில் இருந்தது தான் இது எல்லாமே. சரி நீ அங்கே கிடைக்காது அப்படிங்கும்போது ஒரு தலைவலியோ ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நீ என்ன பண்ணுறேன்னா இந்த மல்லித்தூள் கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த சுக்கு இருக்குது அதை 2 மிக்சியில் போட்டு தட்டி கொதிக்க வச்சக்கூடிய அக்கானால முடிஞ்சது. வீட்டில் இருந்தது எல்லாத்தையுமே மிளகெல்லாம் வீட்டில் இருந்த டப்பா, நான் நாளைக்கு கூட லைவ் போட காட்டுறேன், நான் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது என் தங்கச்சிக்கு வெளிநாட்டுக்கு போகுது, உள்நாட்டு கிடையாது, வெளிநாட்டுக்கு வந்து இது போகுது. அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு அக்காவாக சின்ன சின்ன பொருளாக இதில் வச்சு விட்ருக்கேன். என் தங்கச்சிக்கு 1 ஸ்பூன் போட்டு விட்ருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி கொடுத்தவங்களுக்கு இவங்க தாப்பா வித்தியா, சத்திவேலு, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வந்து ஜட்டி போடவில்லையா, உன் பேர் தெரியலடி இங்கிலீஷில் எழுதியிருக்கு, அதுக்கப்புறம் துர்கா ஸ்ரீமா எல்லாருக்கும் டெலிவரி பண்ணியாச்சு. மீதி பணம் போட்டவங்க யாருமே கோச்சுக்காதீங்க, உங்கள் காசை நான் எப்போவுமே ஏமாற்ற மாட்டேன். திருப்பி வந்து நான் யாருக்கு அப்படிங்கிறத இந்த டைரி போட்டு எழுதி வச்சுருக்கேன். எழுதிட்டு நாளைக்கு ஒரு நாள் அக்காவுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. நாளான்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் என் தங்கச்சிக்கே கொடுக்கல, நாளான்னைக்கு போய் வாங்கி போட்டு ஒரே நாள் தான் காய போட்டு ஒரே நாள் அரைச்சி மறுநாள் டெலிவரி. இப்போ அண்ணன் இல்லை, அண்ணன் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ போய் நான் நைட்டு 6 மணி 7 மணிக்குள்ள கூட நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்துடும், சரிங்களா? இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நாளான்னைக்கு வந்துடும், சரியா? நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இனிமேல் யார் ஆர்டர் கொடுத்தாலும் டெலிவரியோடு சேர்த்து கொடுங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு லாபம் வர்றது இந்த 500 ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும், நான் சாப்பிட்ற மாதிரியே ருசியாக அதுகளும் சாப்பிடணும் அப்படிங்கிறதான் சுத்தமாக பியூராக உங்களை நம்பி என் தங்கச்சியில் நம்பி இந்த மசாலா வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பத்தலை, சரிங்களா? இந்த 1 பானம் அடிச்சு அந்த பார்த்தீங்களா மல்லித்தூள் கூட கொஞ்சம் கூட என் தங்கச்சி வெளிநாட்டு தங்கச்சிக்கு கணக்கெல்லாம் பார்க்கல, அப்படியே இருந்ததெல்லாம் அள்ளி கொட்டி அவளுக்கு கொடுத்துட்டேன், சரியா? அதனால் யார் இனிமேல் ஆர்டர் கொடுத்தாலும் 1/2 கிலோவுக்கு 500 ரூபா, டெலிவரி சார்ஜ் 80 ரூபா போட்டு கொடுத்துருங்க. நான் நாளைக்கு 2 செட்டு வாங்க போகிறேன். நாளைக்கு 2 செட்டு வாங்கி அரைச்சி எல்லாத்துக்கும் நான் போட்டு கொடுத்துட்றேன். நான் வந்து பேக் பண்ணுறதை வந்து காட்டக்கூடாது, ஏன்னா கண்ணு பட்டு போச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது, சரியா? அதனால தான் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. நான் யாருக்கு போட்டிருக்கேன்னு பேரும் படிச்சுட்டேன். மிச்சம் யார் இருக்கீங்கன்னு வாட்ஸ்அப்பில் முடிஞ்சால் இது போட்டு விடுங்க, சரியா? நான் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ணனுக்கு இருக்கிறனால நான் என்னால் எழுத முடியல. ஓகே, பாய்.